السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமதான் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் வகுப்பிலே இன்று நாங்கள் சூரத்துல் பக்கராவின் 185வது வசனத்திலே உள்ள முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்று ரமதான் மாதத்தை பற்றி மிகவும் புகழ்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அவ்வாறு புகழ்ந்து கூறுவதற்கான முக்கியமான ஒரு காரணம் ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போல இந்த ரமதான் நோன்பு என்பது ஒரு சிரமமானது. எனவே இந்த நோன்பை இந்த மனிதன் ஒரு மூமின் முஸ்லிம் சுமையாக நினைத்து விடக்கூடாது என்பதற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட இந்த மாதம் ஒரு சாதாரண மாதம் அல்ல, அது மிகவும் புனிதப்படுத்த வேண்டப்பட வேண்டிய மாதம். எனவே அதிலே நோன்பு நோட்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம், அது தகுதியான ஒரு விடயம்தான் என்பதை அவன் புரிந்து அதனை ஒரு பாரமாக கருதக்கூடாது என்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறான். ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும். இந்த மாதத்தை உங்களில் யார் அடைந்து கொண்டாரோ அவர் ஃபல்யஸும்ஹு, அதிலே நோன்பு நோக்கட்டும், அதில் முழுக்க நோன்பு நோக்கட்டும் என்பதாக சொல்கிறார். இங்கு ஃபமன் என்பதிலே ஃபா என்ற எழுத்து இடம்பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் அதுக்கு ஃபா உத்தஃப்ரீ என்பதாக சொல்வார்கள். அதாவது ஏற்கனவே சொல்லப்பட விடயங்களின் அடிப்படையிலே இந்த நோன்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, பல சமுதாயங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அது ரமதான் மாதத்திலே அல் குர்ஆன் இறங்கிய மாதத்திலே அது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விடயத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த மாதத்தை அடைந்தால் கட்டாயம் நோன்பு நோற்றாக வேண்டும். இந்த வசனம் ஏற்கனவே எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த சலுகையை அந்த தெரிவை இல்லாமல் ஆக்குகின்றது. என்ன தெரிவு? நோன்பு நோக்க சக்தி உள்ளவர்கள் விரும்பினால் நோன்பு நோக்கலாம், விரும்பினால் நோன்பு நோக்காமல் இருந்து ஃபிதியா கொடுக்கலாம், ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாம் என்ற அந்த தெரிவிலிருந்து அவர்களுக்கு அந்த சட்டம் மாற்றப்பட்டு கட்டாயம் சக்தி உள்ளவர்கள் அனைவரும் பிரயாணத்தில் இல்லாமல் ஊரிலே இருக்கக்கூடிய அனைவரும் நோன்பு நோட்டுதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இங்கு இடம்பெறுகிறது, கட்டாயப்படுத்தப்படுகின்றது. எனவே இந்த வசனம் ஏற்கனவே உள்ள வசனத்தை மாற்றக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. இப்பொழுது இந்த சட்டம் அதனைத் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வமன் கான மரியபன வாலா சஃபரின், யார் நோயாளியாகலோ பிரயாணத்தில் இருப்பாரோ அவர் என்ன செய்ய வேண்டும்? நோன்பை விட்டுவிட்டு வேறு நாட்களில் அதனை கலா செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதனை ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நோன்பை பிடிப்பது விருப்பத்துக்குரிய ஒரு செயலாக இருந்ததை அல்லாஹ் தஆலா கட்டாயப்படுத்துகிறான். தற்பொழுது அதில் அந்த சட்டத்தை மாற்றி கட்டாயப்படுத்துகிறார். அந்த நேரத்திலே அந்த சலுகையும் நோயாளிக்குரிய அந்த பிரயாணிக்குரிய சலுகையும் இல்லாமல் சென்று விடுமா என்ற ஒரு கேள்வி வரும் அல்லவா? எனவே அந்த கேள்விக்கான பதிலாக அந்த சந்தேகத்தை தீர்க்கும் முகமாக அல்லாஹ் தஆலா அந்த சலுகை இன்னும் அப்படியே இருக்கிறது, ஆனால் சக்தி உள்ளவர்களுக்கு தெரிவு கொடுக்கப்பட்டிருந்த அந்த சட்டம் தான் மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படியான தெரிவு கிடையாது, கட்டாயம் நோன்பு நோற்றுதான் ஆக வேண்டும் என்று இங்கு சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறார்? ஃபமன் ஷஹீத மின்கும், யார் உங்களில் இந்த மாதத்தை ஊரிலே இருக்கும் பொழுது அடைந்து கொள்வாரோ, அதான் ஷஹீத என்றால் ஹபர என்ற கருத்து, அல்லது அறிந்து கொள்வாரோ என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. இன்னும் சிலர் பிறையை கண்டார் என்று சொல்வதும் சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அது அவ்வளவு பொருத்தமான கருத்து அல்ல. ஏனென்றால் ஷஹீத என்று சொன்னால் ஷஹீத என்பது ஷாஹத என்பதை விட வித்தியாசமானது. பார்ப்பது என்று சொன்னால் ஷாஹத, ஆனால் இங்கு ஷஹீத என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த மாதத்தை அடைந்து கொண்டார் என்ற கருத்து தான் இந்த இடத்திலே மிகவும் பொருத்தமானது. இருந்தாலும் அந்த மாதத்தை அடைந்து கொள்வதை நாங்கள் எதை கொண்டு தீர்மானிப்போம்? பிறை பார்ப்பதை கொண்டுதான் தீர்மானிப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், சூமு லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி, நீங்கள் பிறை கண்டு நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள், பிறை கண்டு நோன்பை விட்டு விடுங்கள். எனவே ரமதானை பொறுத்தவரையிலே ஒருவர் பிறை கண்டு அறிவித்தாலும் அவருடைய அந்த பிறையை ஏற்றுக்கொண்டு நோன்பை பிரகடனம் செய்யப்படும். ஆனால் பெருநாளை பொறுத்தவரையிலே 2 சாட்சிகள் அவசியம். பெருநாளை பொறுத்தவரையிலே 2 சாட்சிகள் சாட்சி சொன்னால்தான், பிறை கண்டதாக ஷவ்வாலுடைய பிறையை கண்டதாக சொன்னால்தான் அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது பெருநாளாக பிரகடனப்படுத்தப்படும். அப்படி நாங்கள்
பிறை காண முடியாவிட்டால் ஷாபானுடைய 29வது நாளிலே பிறை பார்க்கிறோம், பிறை எங்களுக்கு தெரியவில்லை என்றால் நாங்கள் ஷாபானை 30ஆக பூர்த்தி செய்து ரமதானை அதற்கு அடுத்த நாள் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அதே போன்றுதான் ரமதானுடைய இறுதி 29வது நாளிலே பிறை பார்த்து பிறை தென்படவில்லை என்றால் அதனை 30ஆக பூர்த்தி செய்துவிட்டு நாங்கள் பெருநாளை கொண்டாட வேண்டும். அதற்கு மாற்றமாக நாங்கள் வானவியல் கணக்குகளை வைத்து மாதத்தை ஆரம்பிக்கவோ மாதத்தை முடிக்கவோ கூடாது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் இந்த விடயத்திலே எங்களுடைய நாட்டிலே உள்ள பெரும்பான்மையானவர்கள் எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையிலே செயற்பட வேண்டும். பெரும்பான்மையானவர்கள் எப்பொழுது நோன்பு வைக்கிறார்கள், பெரும்பான்மையானவர்கள் எப்பொழுது பெருநாள் கொண்டாடுகிறார்களோ அந்த நாளையில் தான் நாங்களும் அந்த முடிவை ஏற்று செயற்பட வேண்டும். அப்படி இல்லாமல் தன்னிச்சையாக நாம் பிறை கண்டுவிட்டோம் அல்லது நமது இயக்கம் முடிவெடுத்து விட்டார்கள், நமது கருத்தின்படி நாம் இன்னொரு நாட்டை பின்பற்றியோ அல்லது இப்ப சர்வதேச பிறையோ நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று பெரும்பான்மைக்கு மாற்றமாக நாங்கள் முடிவெடுக்கக்கூடாது. அது எந்த முடிவாக இருந்தாலும் சரி, சர்வதேச அடிப்படையிலே அதாவது எங்கு பிறை கண்டாலும் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்வோம் என்ற கருத்திலே ஒரு நாடு முடிவெடுத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய கருத்தின் அடிப்படையில் நாங்கள் செயல்பட வேண்டும். இல்லை எங்களுடைய நாட்டிலே காணப்படக்கூடிய பிறையின் அடிப்படையில் தான் நாங்கள் முடிவெடுப்பதாக பெரும்பான்மையாக அந்த அதிகாரம் உள்ளவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதிகாரம் உள்ளவர்கள் என்று சொன்னால் பெரும்பான்மையான மக்கள் யாருடைய முடிவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அந்த அமைப்பினுடைய முடிவைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் எந்த அடிப்படையில், அதாவது சர்வதேச பிறை என்று நாங்கள் சொல்வோம் அல்லது லோக்கல் பிறை என்பதாக நாங்கள் சொல்வோம், தேசிய பிறை, எந்த அடிப்படையில் அவர்கள் முடிவெடுத்தாலும் பெரும்பான்மை எதனை ஏற்றுக்கொள்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நாங்கள் எங்களுக்கு சரியென்று பட்ட கருத்தின் அடிப்படையிலே தனிப்பட்ட முறையிலே சிறு சிறு கூட்டங்களாக நாங்கள் முடிவெடுத்துக் கொண்டு செயற்படுவது அவ்வளவு சிறப்பான ஒரு செயற்பாடல்ல என்பதை, அது எங்களுடைய ஒற்றுமையை பாதிக்கக்கூடிய, சமூகத்திலே பல்வேறு பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். வல்லவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய மாதத்திற்கு முன்னால் இது போன்ற சில பிரச்சனைகளை உதாகரப்படுத்தி அந்த ரமதானுடைய புனிதத்தை கெடுக்கக்கூடிய விதத்தை மற்றவர்களை குறை சொல்லக்கூடியதும், மற்றவர்களோடு சண்டை பிடித்துக் கொள்ளக்கூடிய, மற்றவர்களை விமர்சித்து தெரியக்கூடிய அந்த கூட்டத்திலே நாங்கள் ஆகிவிடாமல் நாங்கள் இந்த ரமதானுடைய புனிதத்துவத்தை பேணி படிக்க வேண்டிய விடயங்களை படித்து அல் குர்ஆனை படித்து பக்குவமாக இந்த ரமதானை நாங்கள் வரவேற்று பக்குவமாக அதனை கழித்து பெருநாளை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.